கடகராசியை தொடர்ந்து இப்போ நம்ம வந்து சிம்ம ராசிக்கான இந்த அதிசார குரு பயிற்சி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் இனி வந்து இந்த அஷ்டம சனிக்கான பயத்தை தயவு செஞ்சு கொஞ்சம் ஒத்தி வச்சுருங்க. இதனால் வரைக்கும் அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு. அஷ்டம சனியால் உடல் உபாதைகள், இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, ஆஸ்பத்திரி செலவு, மருத்துவ குணப்படுத்த முடியாத சூழ்நிலைகள், போயும் ரெடி ஆகாமல் சூழ்நிலைகள், மறுபடியும் வந்து ஃப்ராக்சரு, எலும்பு முறிவு, ஆக்சிடென்ட்ஸு, வழக்கு, கோர்ட்டு கேஸு, இதெல்லாமே வந்து இப்போ இந்த 2 மாதத்துக்குள்ளே உங்களால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ணி அதுக்கான வந்து ஒரு விளைவு வந்து குறைச்சிட்டு அதுக்கான ஒரு முடிவை வந்து எடுத்துருங்க. இப்போ என்னென்ன முடிவு எடுக்கணுமோ எடுத்துருங்க. ஏன்னா வந்து குரு வந்து ஒரு 50 நாள் அதிசாரத்தில் இருக்க போகிறாரு. கடகத்தில் உச்சமாக போகிறார் 12ஆம் இடத்துல. இப்போது ஏதாவது ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, பாதியில் நிற்கிதுன்னா மறுபடியும் அது வந்து ஒரு வேகமாக வந்து செய்ய தொடங்கும். அப்போ நீங்களும் வந்து கொஞ்சம் முயற்சி செஞ்சு அதை முடிக்கிறதுக்கான வழியை பார்த்துருங்க. ஏன்னா ஜனவரி மாதத்துக்கு மேலே சனி வந்து வக்கர நிவர்த்தியாகி மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டம சனிக்கு மீன ராசிக்குள்ளே இப்போ வக்கர நிலையில் இருக்கிறது சனி வந்து மறுபடியும் உள்ளே போவார். அப்போ 2.5 வருஷத்துக்கு வந்து அஷ்டம சனி வந்து இருக்கும். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து என்னென்ன வேலைகள் இப்போ இருக்குமோ அந்த வேலையெல்லாம் முடிச்சிருங்க. இப்போ 5ஆம் வீட்டு அதிபதி குரு வந்து உச்சம் பெறார் 12ஆம் இடத்துல. அப்போது பசங்களை வந்து நீங்கள் வெளிநாடு அனுப்பலாம். வெளிநாடுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தால் அந்த வேலைகள் இப்போ வந்து தடைப்பட்டு இருந்தால் அது நடக்கும். 5ஆம் வீட்டு அதிபதி பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது வழக்கு போட்டு அது விற்க முடியாமல் இருந்துச்சுன்னா அதை இப்போ வந்து சரி செஞ்சு விற்றுடலாம். அது செஞ்சுக்கலாம். 5ஆம் வீட்டு அதிபதி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பசங்களுக்கு வந்து ஏதாவது வந்து உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை பார்த்து குணப்படுத்திக்கலாம். தாத்தா பாட்டிகள் ஏதாவது அம்மா அப்பா தாத்தா பாட்டி முன்னோர்களுக்கு ஏதாவது உடம்பு உபாதைகள் இருந்துச்சுன்னா அதை காமிச்சு ஒரு மருத்துவர்கிட்ட நல்ல மருத்துவர் வந்து இப்போ கிடைப்பாங்க. அவர்கிட்ட காமிச்சு சரியான மருந்து கிடைக்கும். அதை காமிச்சு குணப்படுத்திக்கலாம். கவலைகள் நீங்கும், பிரச்சனைகள் நீங்கும், ஒரு சமாதானம் கூடும். 4ஆம் இடம் வீடு வண்டி வாகனத்தை குரு உச்சம் பெற்று பார்க்கறனால அதற்கான லோனையும் வசதி வாய்ப்புகளையும் இப்போ வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான வசதி வாய்ப்பு இப்போ வருவோம். இப்போ அதுக்கான லோன் கிடைக்கும். வீடு கட்டுறதுக்கான லோன் கிடைக்கும். வண்டி மாற்றங்கள், பழைய வண்டி பழுது பார்க்குறது, புது வண்டி மாற்றுறது, இப்படியெல்லாம் வந்து 4ஆம் வீட்டை பார்க்கறனால அதற்கான சுப விரையாக மாற்றிக்கலாம். சுப விரயத்துக்கான நாட்கள் இப்போ வந்து கை கூடி வருது. அதை வந்து நன்மை பயக்க போகுது. ஸோ அந்த சிம்மராசிக்காரர்கள் வந்து பழைய வீடு, பழைய வண்டி இதெல்லாம் பழுது பார்த்து புதுமையாக மாற்றுறதுக்கான அமைப்பு இப்போ ஓடி வருது. சூரியன் வந்து ஐப்பசி மாதம் வந்து நீச்சமாக இருப்பார் துலாத்தில். சற்று உடல் ரீதியாக கவனமாக இருக்கணும். காது, கண், மூக்கு, இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட்கிட்ட வந்து ஏதாவது பிரச்சனை இருந்தால் காமிச்சிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க, அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சகோதர விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதரி விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அவங்களோட கருத்து வேறுபாடு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிறு சிறு பயணங்கள், பக்கத்து ஊர் பயணங்கள், இரவு நேரத்தில் வந்து தவிர்க்கிறது நல்லது. இந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. புதன் சுக்கன் பரிவர்த்தனையாக இருக்கிறனால ஐப்பசி மாதம் வந்து பண வரவு ஓரளவுக்கு சீராக இருக்கும். குரு வந்து அட்டமாதிபதி உச்சமாக இருக்கிறனால உங்களுக்கு அட்டமாதிபதி உச்சமாக வந்து அட்டமத்தையும் பார்க்குறாரு. உங்கள் 4ஆம் வீடுங்கிற செவ்வாய் வீட்டையும் பார்க்கறனால செவ்வாயும் வந்து பரிவர்த்தனையாகி விருச்சிக ராசிக்கு வரும்போது மிகவும் சிறப்பான ஒரு பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம். குரு செவ்வாய் பார்வை குருமங்கள யோகத்தை உண்டு பண்ணும். லக்னாதிபதி உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் வந்து நீச்சம் பெற்று ஐப்பசி மாதம் இருக்கார். கார்த்திகை மாதம் வந்து அவர் இதுக்குள்ளே வரும்போது விருச்சிகத்துக்குள்ளே நட்பு வீட்டுக்குள்ளே வரும்போது நன்மைகள் செய்வார். அப்போ இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் நீங்கும். ஸோ இப்படியே வந்து இந்த வருடங்களோட அஷ்டம சனியில் கொஞ்சம் பார்த்துருக்கணும்.